என்ற வீட்ல இருக்கிறவங்க கிட்ட தப்பி தவறி கூட என்ன சட்னி வைக்கணும்னு கேட்டுவிட கூடாது. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம தக்காளி சட்னின்றுவாங்க. வழக்கம் போல என்ற புள்ள குண்டு கட்டா 2 தக்காளியை தூக்கிட்டு வந்தவனே தெரிஞ்சு போயிட்டு இன்னைக்கும் அதான்னு. நான் விட மாட்டேன்ல. இவங்க வேணா தோசை சைக்கோ மாதிரி தக்காளி சட்னி சைக்கோவா இருக்கலாம். நமக்குதான் இது ஒரே மாதிரி பொழுதுக்கும் செஞ்சு தின்னு நாக்குல செத்து போய் கிடக்குது. அதான் என்ற அப்பா கிட்ட இருந்து அப்படியே இந்த ரெசிபி அலாக்கா சுட்டுட்டேன். முத தடவை செஞ்சு கொடுத்தப்ப நானே சூப்புன்னு நினைச்சுல ஒரு டம்ளரை குடிச்சுட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது தோசை இட்லிக்கு ஊத்தி சாப்பிடுற தண்ணி சாருன்னு. நமக்கு தான் வாய்க்கு நல்ல ருசியா பிடிச்சு போயிடுச்சுன்னா அதை திரும்ப திரும்ப நாக்கு கேட்கும்ல. இதை செய்யறது ஒண்ணும் பெரிய கம்பு சுத்துற வேலையெல்லாம் இல்ல. டெய்லியும் இந்த கட் பண்ணி வதக்கி அரைச்சி தாளிச்சு கொட்டுறதை விட மொத்தத்தையும் ஒரே பாத்திரத்துல போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா டமால் டுமில்ங்கிறதுக்குள்ள ரெடி. என்ன ஒண்ணு இந்த பச்சை வாசம் போற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பொறுமையா கொதிக்க வச்சு விட்டுறணும். என்னடா இம்மா நேரம் ஆயும் என்ற அப்பா செஞ்ச மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கே வரமாட்டேன்னு யோசிச்சா அப்பதான் புரியுது இந்த ஒரு கரண்டி தோசை மாவு தான் அந்த ட்ரிக்க பண்ணுதுன்னு. இனிமே கார்ன்ஃபிளவர் பக்கெட்டுக்கு ஓட வேண்டாம். நம்ம கிட்ட தான் ரெடிலி அவைலபிளா இந்த தோசை மாவு பொழுதனைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள கிடக்குது. எல்லாத்தையும் முடிச்சு உப்பு காரம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அட்ரஸ் சக்க செமையா இருக்குது. நல்ல மொறு மொறுன்னு ஒரு தோசையை வச்சு சாப்பிட்டோம்னா சமத்தியா இருக்கும்னு யோசிச்சு கூட முடிக்கல. அதுக்குள்ள 2 பேருக்கு இட்லி வேணுமாமா, பாக்கி 2 பேருக்கு தோசையாமா. போற போக்கெல்லாம் பார்த்தா இவங்க என்னமோ நம்மள ஹோட்டல் வச்சு நடத்துறோம்னு நினைச்சுக்கிட்டாங்களோ. என்ற வீட்டுக்காரும் பிள்ளையும் கேட்டதே இல்லன்னு சொல்றதுக்கு நமக்கு மனசு வராது. அதான் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி இட்லி ஒரு ரவுண்டு தோசை ஒரு ரவுண்டுன்னு செஞ்சு விட்டாச்சு. ரொம்ப நேரமா பிடிச்சது கண்ணு முன்னாடி இருக்குதே. இனிமே எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படி கிள்ளி ஒரு வாய் எடுத்தேன். பின்னாடில இருந்து என்ற பையன் ஒரு பெரிய சத்தம் விடுறான், இது தக்காளி சட்னி இல்லையேன்னு. ரொம்ப நேரமா பகல் கனவு கண்டுட்டு இருந்திருப்பான் போல சட்னி வேணும்னு. இவங்கள புதுசா ஒரு டிஷ் ட்ரை பண்ண வைக்கிறதுக்குள்ள நம்ம படாத பாட்டுல பட வேண்டியதா இருக்குது.